இவங்களோட பரம்பரை சொத்தை இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இவங்களோட பையனுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்குறாங்க. தினமும் இந்த சின்ன பையன் வீட்டில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் தம்பாடுக்குள்ள போறதுக்காக. இந்த பையனும் நல்ல முறையில் பயிற்சி எடுத்ததால இவங்க அம்மாட்ட இவர் சொல்லி வருவாரு. அடுத்த நாள் பையனை தயாராக சொல்லி, அப்புறம் இந்த அப்பா முதல் முறையாக இந்த பையனை அடுத்த நாள் தம்பாடு கூட்டிட்டு போறாரு. இந்த பையனை ஃபர்ஸ்ட் நாள் கூட்டிட்டு போனதால இன்னைக்கு தங்க எதுவும் எடுக்க போறதில்ல, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ, அடுத்த நாள் இருந்து தங்க எடுக்கலான்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இந்த பையன் கருவறைக்குள்ள இறங்குனதுக்கு அப்புறம் தான் சொல்றான், இந்த மாதிரி தெரியாம இந்த மிருகங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எப்படி அந்த சாப்பாடு தூக்கி போட்டு ஒரு வழியா இதை விட்டு வெளியில வந்துடுறாங்க. வரும்போது அந்த தேவி கிட்ட இருந்து ஒரே ஒரு தங்க காயினை மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுறான். அது மட்டும் இல்லாம இவங்க அப்பா எப்பயுமே வீட்டுல ஒரு வேசியை வச்சிட்டு இருப்பாரு. வீட்டுல யாருக்கும் தெரியாம அந்த வேசி கிட்ட போய் ஒரே ஒரு காயினை காட்டி இந்த பையன் அவகிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். அவளும் ஒத்துக்கிறா. அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் அடுத்த நாள் இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த பையனை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடறாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் தன்னோட பையன் சின்ன பையன் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. இப்பதான் அந்த பையனும் ஒரு சூப்பரான ஐடியாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அந்த விலங்குகள் பல வருடமா பட்னியா இருக்கிறதால நிறைய சாப்பாடு கொண்டு போய் போட்டு அதோட வேட்டியவே உருவிட்டு வந்துடலான்னு சொன்ன உடனே அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு தயாராகிட்டு நிறைய சாப்பாடு இதுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நிறைய சாப்பாடு கொண்டு போனதால நிறைய விலங்குகள் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் இந்த தேவியோட கருவறையில ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒரு ஆள் தன்னைத்தானே தியாகம் பண்ணாதான் இன்னொரு ஆள் தப்பிக்க முடியும். அப்புறம் நம்ம அப்பா இந்த சாப்பாடு எல்லாத்தையும் தன்னோட உடம்புல கட்டிக்கிட்டு தியாகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா கடைசியில சாகும்போது கூட அந்த தங்கத்து மேல ஒரு கண்ணு வச்சு கடைசியில எடுத்து தன்னோட பையன் கிட்ட கொடுத்து விட்டுறாரு. மக்களே, ஸ்டோரி நல்லா இருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு ரேட்டிங் பண்ணுங்க.